அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோபி இனியாவை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க மேம்கிட்டயே பார்த்து பேசிட்டு வராங்க. என் அப்பா இறந்துட்டாரு, அதனால தான் இனி எத்தனை நாள் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ராதிகா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறாரு நம்ம கோபி. ராதிகா, வாக்கிங் போகிற இடத்துலலாம் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்க. உன் அப்பாவுக்கு சடங்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என் அம்மா அங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நான் அதை இருக்கவே விட மாட்டேன். ஏன்டா கோபி இப்படி பண்ணணும், அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நான் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணி அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. வேணா பாக்கியாவுக்கு பிஸ்னஸில் நான் சரியான பதிலடி கொடுத்தேன் அப்படின்னா அவள் அடுத்து எந்த தப்பும் பண்ண மாட்டா. எல்லா சடங்கையும் அவள் பண்ணிட்டான் அப்படிங்கிற ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கால, அதை எல்லாத்தையும் நான் அடியோடு அடக்கி ஒடுக்கி வைக்க போகிறேன் பாரு. அப்போ தான் என் அம்மா இன்னொரு தடவை என் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. அவர் செத்து போயிட்டார், அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சோ அடையிலையோ, ஆனால் என் வாழ்க்கையே நாசம் பண்ணுற விதமாக என் அம்மா எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ராதிகா ஒரு பக்கம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கோபி, உங்கள் வீட்டில் இருக்கிற உன் அம்மாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். அதுக்காக நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்லாம் நான் ஆசைப்பட கிடையாது. அவங்க வேலையை பார்க்கட்டும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், தேவையில்லாமல் அவங்கள எதுவுமே பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதை எதையுமே புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையில் இல்லாத நம்ம கோபி, நான் ராதிகா அவங்க 2 பேரையும் கண்டிப்பாக பழி வாங்க தான் போகிற ராதிகா, நீ என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்டேயே ஆர்கியூ பண்ணுறாங்க. ராதிகா ஒரு பக்கம் என்ன சொன்னாலும் அவர் ஏற்றுக்க போகிறதில்ல அப்படிங்கிற முடிவுக்கு கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. கோபி என்ன பண்ண போகிறாரு அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம பாக்கியாவோட பிஸ்னஸ், அதாவது ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவள் கையில் ரெஸ்டாரண்ட் இருந்தால் தானே இந்த குடும்ப பாரத்தை நான் சுமக்கிறேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அதை எல்லாத்தையும் நான் அடியோட ஒடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி பண்ணுறாரு. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.